MCR Pure Cotton Club, formals and casual shirts. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ். பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile. இஸ்ரேல் அப்படிங்கிறது நம்ம உலகத்தில் உள்ள பிற நாடுகளை போன்ற ஒரு ஸ்ட்ரக்சர் கொண்ட ஒரு நாடு அல்ல. அங்க இருக்கக்கூடிய எல்லோருக்குமே கட்டாய ராணுவ பயிற்சி கொடுக்குறாங்க. ஆண்கள் பெண்கள் இருவருக்குமே. ஈரான் வந்து அமெரிக்க ஆதரவு மன்னராட்சி நாடாகத்தான் அந்த காலகட்டத்தில் இருந்தது. 1979க்கு பிறகுதான் இஸ்லாமிய மாணவருடைய புரட்சி நடக்குது, மாணவர் புரட்சி. இவர்கள் வந்து அந்த மன்னராட்சி விரட்டி அடிச்சுட்டு இவங்க வந்து அந்த நாட்டை கைப்பற்றுறாங்க. இந்த பகை அப்படின்றது இன்னைக்கு தீவிரமடைகிறதுக்கு என்ன காரணம்? இஸ்ரேல் மீது ஹமாஸ் அமைப்பு பெரிய தாக்குதலை வந்து நடத்தினாங்க. அதற்கு பிறகு இஸ்ரேலை எதிர்த்து ஹிஸ்புல்லா அப்படிங்கிற அமைப்பு வந்து லெபனான்ல இருந்து அட்டாக் பண்ணாங்க. இன்னொரு பக்கம் ஏமன்ல இருந்து ஹவுதிகள் படை அப்படிங்கிறவங்க அவங்க வந்து இஸ்ரேலை வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாங்க. இவர்கள் எல்லாரையும் வந்து இயக்குவது யார் அப்படின்னு பார்க்கும்போது ஈரான் தான். ஏன்னா ஈரான் வந்து இஸ்ரேல் இருக்கக்கூடாதுங்கிறது தான் அவங்களுடைய கொள்கை. இவர்கள் எல்லோருக்குமே இஸ்ரேல் எதிர்க்க வேண்டிய தேவை வந்து இருக்கு. ஏன்னா பாலஸ்தீனத்துடைய பெரும்பகுதி நிலங்களை இஸ்ரேல் வந்து ஆக்கிரமிச்சிருக்கு. இஸ்ரேலுடைய எல்லை வந்து ஒவ்வொரு நாளும் விரிவடைஞ்சிட்டு போகுது. இன்னொரு பக்கம் காசாவில் வந்து மிக கடுமையான இனப்படுகொலைகள். பாலஸ்தீனில் 10,000க்கும் மேற்பட்ட குழந்தைகள் உட்பட இஸ்ரேல் ஜெயிலில் வந்து இருக்கிறாங்க, இப்போதும் இருக்கிறாங்க. இவங்களுடைய கதையை மொத்தமாக முடிக்கணும் அப்படின்னா அதற்கு வந்து ஈரானை நம்ம சேர்ந்து முடிக்கணும் அப்படிங்கிறது தான் இஸ்ரேலுடைய திட்டம். இஸ்ரேலுடைய அரசியல்வாதிகளுக்கு என்ன நன்மை? ஈரானை தாக்கும் போது நிச்சயமாக ஈரான் கடுமையான பதிலடி கொடுப்பாங்க. அப்ப அமெரிக்காவை உள்ள கொண்டு வந்துடலாம், பெரிய வாரா மாத்திட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா இஸ்ரேல் செய்த இனப்படுகொலை மறக்கடிக்கப்படும். மூன்றாம் உலக போரை நோக்கி கொண்டு போயிடுவாங்கன்ற அளவுக்கு பேசுறாங்க இல்லையா? உலக நாடுகள் அனுமதிக்காது இல்லையா? அமெரிக்காவுமே கடுமையாக தான் நடந்துக்கிறாங்க. ஈரான் ஒரு கட்டத்தில் வந்து பொறுமை இழந்து கடுமையான தாக்குதல் நடத்தும் போது அமெரிக்கா ஆட்டோமேட்டிக்கா உள்ள வருவாங்க அப்படிங்கிறதா இஸ்ரேலுடைய திட்டம். இஸ்ரேல்ல வந்து பல ஆயிரம் பேர் கொல்லப்படணும் அப்படிங்கிற ஒரு நிலையை நோக்கி இஸ்ரேல் அரசியல்வாதிகள் கொண்டு போயிட்டு இருக்காங்க. இந்தியாவுக்கு எந்த மாதிரியான தாக்கம் இருக்கும்? ஈரான் வந்து யாருடைய இறையாண்மையும் மீறல, போர் குற்றங்களுக்கு ஆளாகல. பட் இஸ்ரேல் வந்து இன்றைக்கு வந்து சர்வதேச நீதிமன்றத்தால் இஸ்ரேலினுடைய பிரதமர் போர் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அப்ப இஸ்ரேல் உடனான உறவை இந்தியா துண்டிக்கணும். நம்மோடு பத்திரிகையாளர் திரு இஸ்மாயில் அவர்கள் இணைஞ்சிருக்கார். அவர்கிட்ட நிறைய விஷயங்களை பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். உலகளவில் இன்னைக்கு நடக்கக்கூடிய பிரச்சனை சூழல் அப்படின்லாம் பார்க்கும்போது சார், அதிகபட்சமாக பேசப்படக்கூடிய விஷயமா இன்னைக்கு இருக்கிறது இந்த ஈரான் இஸ்ரேலுக்கு உண்டான பிரச்சனை அப்படின்றது. முதல்ல இவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை? இப்போ அதை பற்றி நம்ம பேசும்போது ஈரான் வந்து அணு ஆயுதத்தை வந்து இது பண்ணுவாங்கன்றதுனால தான் இவங்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்கிறதான்னு. அப்போ இஸ்ரேலும் வந்து அணு ஆயுதத்தை கொண்ட ஒரு நாடாக இருக்கும்போது ஏன் ஈரான் பண்ணக்கூடாதுன்றது ஒரு நிர்பந்தமாக இருக்குது. இந்த விஷயத்தை ரொம்ப தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த ஹிஸ்ட்ரியை கொஞ்சம் லைட்டாக நம்ம பார்த்தா நல்லாயிருக்கும். வடகொரியாவினுடைய அதிபர் ஒரு ஸ்டேட்மெண்ட் இடையில கொடுத்தார். என்ன அப்படின்னா, இஸ்ரேல் அப்படிங்கிறத வந்து ஒரு நாடாக புரிந்து கொள்வது தவிர அது வந்து மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்கா மற்றும் மேற்கத்திய நாடுடைய ஒரு இராணுவ பேஸ் அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து அவர் பதிவு செய்கிறார். அதிலிருந்து நம்ம இந்த பிரச்சனையை வந்து அதை நாடாவே கன்சிடர் பண்ணல, பண்ணக்கூடாது பேஸாக தான் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. பட் அவர் சொல்கிறதுல வந்து ஒரு முக்கியமான கருத்து வந்து இருக்குது. ஏன்னா இஸ்ரேல் அப்படிங்கிறது நம்ம உலகத்தில் உள்ள பிற நாடுகளை போன்ற ஒரு ஸ்ட்ரக்சர் கொண்ட ஒரு நாடு அல்ல. அங்கே இருக்கக்கூடிய எல்லோருக்குமே கட்டாய இராணுவ பயிற்சி கொடுக்குறாங்க. கட்டாயமாக இராணுவத்தில் பணியாற்றவும் சொல்கிறாங்க. ஆண்கள் பெண்கள் இருவருக்குமே கட்டாயம். இன்னும் சொல்ல போனால் அது ஒரு யூதர்களுடைய நாடாக இருந்தாலும் கூட யூதர்களில் ஒரு பிரிவினர் வந்து இராணுவ பணிகளில் ஈடுபட மாட்டோங்கிறத ஒரு கொள்கையாக மத கொள்கையாகவே வச்சுருக்கிறாங்க. அவர்களுமே இப்போ வந்து என்ன செஞ்சுக்கிறாங்க, ஒரு சட்டத்தை போட்டு அவர்களும் இராணுவத்துக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை போடுறாங்க. அப்போ என்னென்னா அது முழுக்க ஒரு மிலிட்ரி ஸ்டேட். இந்த இஸ்ரேலுடைய உருவாக்கம் அது ஏன் வந்து அங்கே உருவாக்கப்பட்டது, எப்படி உருவாக்கப்பட்டதுன்னு பார்க்கும்போது யூதர்களுக்கு 2ஆம் உலகப் போரிலும் சரி அதற்கு முன்னும் நிறைய பிரச்சனைகள் உலகம் முழுக்க அவங்க சந்திச்சாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு தனி நாடு தேவைப்பட்டது. அடுத்ததாக அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளுக்கு வந்து இந்த மத்திய கிழக்கை கண்ட்ரோல் பண்ண வேண்டிய ஒரு தேவை அப்படிங்கிறது ரொம்ப நாள் இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, நீங்கள் வந்து ஐரோப்பாவில் இருந்து நம்ம ஆசியா கண்டத்துக்கு நம்ம வரணும் அப்படின்னு சொன்னால் நம்ம அந்த மத்திய கிழக்கு கிராஸ் பண்ணி தான் வருவோம். குறிப்பாக இந்த செங்கடல், சூயஸ் கால்வாய் இந்த வழியாக தான் நம்ம வந்தாகணும். அதாவது அவர்கள் ஐரோப்பியர்கள் இங்கே வந்தாகணும், நாம் போகிறதுனால அப்படி தான் போய் ஆகணும். அப்போ இது வந்து ஒரு பெரிய ஒரு ட்ரேட் ரூட் இது. அப்போ இது வந்து அவர்களுக்கு, ஐரோப்பியர்களுக்கு, குறிப்பாக அமெரிக்காவுக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமாக இருக்குது. அப்போ அந்த நாடுகளை வந்து அதற்கு பிறகு எண்ணெய் வளம் கண்டுபிடிக்கப்படுது. அப்போ ஒரு பக்கம் எண்ணெய் வளம், இன்னொரு பக்கம் வந்து ஒரு ட்ரேட் ரூட்டாகவும் இருக்குது. அப்போ அந்த நாடுகளை தங்களுடைய கண்ட்ரோலில் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அங்கே வந்து அவர்களுக்கு மிலிட்ரி பேஸ் தேவை. அந்த அடிப்படையில் ஒரு பக்கம் யூதர்களுக்கு தனி நாடு தேவை அப்படின்னு வரும்போது அந்த தனி நாட்டை வந்து அவங்க என்ன செய்கிறாங்கன்னா இந்த இடத்துல வந்து அமைக்கிறாங்க. 1948 தான் இஸ்ரேல் அமைக்கப்படுது. அந்த காலகட்டத்தில் வந்து இப்போ நம்ம ஈரான் விஷயத்துக்கு வரும்போது ஈரான் வந்து அமெரிக்க ஆதரவு மன்னராட்சி நாடாகத்தான் அந்த காலகட்டத்தில் இருந்தது. 1979க்கு பிறகு தான்
ஈரானில் வந்து ஒரு மாணவர்கள் மதரசா மாணவர்களுடைய ஒரு இஸ்லாமிய மாணவருடைய புரட்சி நடக்குது, மாணவர் புரட்சி. அதுதான் இந்த ஆயத்துல்லா கமேனி என்பவர், அவருடைய குருநாதர் ஒருத்தர் இருக்கிறாரு. இவர்கள் வந்து அந்த மன்னராட்சி விரட்டி அடிச்சுட்டு மன்னர் அமெரிக்காவுக்கு தப்பி ஓடிடுறாரு. இவங்க வந்து அந்த நாட்டை கைப்பற்றுறாங்க. இப்போ இவங்க அந்த நாட்டினுடைய அந்த இஸ்லாமிய புரட்சி அப்படின்னு அதுக்கு பேர் வைக்கிறாங்க. அந்த இஸ்லாமிய புரட்சியை வந்து வெற்றி அடையணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் சில கொள்கைகளை நம்ம வந்து வகுக்கணும். நம்ம ஊரில் கான்ஸ்டியூஷன் மாதிரி அவங்க ஒரு கான்ஸ்டியூஷனை உருவாக்குறாங்க. அந்த கான்ஸ்டியூஷன்லேயே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இஸ்ரேல் அப்படிங்கிறது வந்து நம்மை வந்து ஆதிக்கம் செய்வதற்காக, இந்த மத்திய கிழக்கை ஆதிக்கம் செய்வதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு பேஸ் தான் அது. எனவே அந்த இடத்துல அதுவும் பாலஸ்தீன நிலங்களை ஆக்கிரமித்து அவர்கள் உருவாக்கியிருக்கிறாங்க. எனவே அந்த பேஸ் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது அவங்களுடைய கான்ஸ்டியூஷனில் இருக்குது. எனவே வந்து அப்போதிருந்தே இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் அதே போல் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்குமான அந்த பகை தொடங்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த பகை அப்படின்றது இன்னைக்கு தீவிரமடைகிறதுக்கு என்ன காரணம்? ஏன்னா இவ்வளவு ஆண்டு காலம் இருக்கக்கூடிய பிரச்சனை இன்னைக்கு திடீர்னு பூமாகி விடமாட்டோம் அப்படின்னு கிடுக்குப்பிடியாக நிற்கிறதுக்கு காரணம்? அக்டோபர் 7ஆம் தேதி இஸ்ரேல் மீது ஹமாஸ் அமைப்பு பெரிய தாக்குதலை வந்து நடத்தினாங்க. அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரேல் வந்து காசாவின் மீது படையெடுப்பு நடத்தினாங்க. அதற்கு பிறகு இஸ்ரேலை எதிர்த்து ஹிஸ்புல்லா அப்படிங்கிற அமைப்பு வந்து லெபனான்லேருந்து அட்டாக் பண்ணாங்க. இன்னொரு பக்கம் ஏமன்லேருந்து ஹவுதிகள் படை அப்படிங்கிறவங்க அவங்க வந்து இஸ்ரேலை வந்து அட்டாக் பண்ண ஆரம்பித்தாங்க. இப்போ இந்த 3 பேரையும் வந்து இஸ்ரேலை வந்து தொடர்ந்து எதிர்கொண்டே வந்தாங்க. கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேலே வந்து இந்த சண்டை போயிட்டு இருக்குது. இப்போ வந்து ஈரானுக்கு வந்து இஸ்ரேலுக்கு வந்து என்ன அப்படின்னு சொன்னால், இவர்கள் எல்லாரையும் வந்து இயக்குவது யார் அப்படின்னு பார்க்கும்போது ஈரான் தான். ஏன்னா ஈரான் வந்து இஸ்ரேல் இருக்கக்கூடாதுங்கிறது தான் அவங்களுடைய கொள்கை. அந்த அடிப்படையில் அவங்க வந்து இந்த குழுக்களுக்கு எல்லோருக்குமே வந்து அவங்க வந்து ஆயுதம் கொடுத்து, அவங்க வந்து பயிற்சிகள் கொடுத்து, அவங்க அதுக்கு தேவையான எல்லா ஆதரவும் ஈரான் வந்து கொடுத்துட்டு வராங்க. பட் அதே நேரம் வந்து லெபனானில் இருக்கக்கூடிய அந்த படைகளாக இருக்கட்டும், அதே போல் காசா பகுதியாக இருக்கட்டும், இவர்கள் எல்லோருக்குமே இஸ்ரேலை எதிர்க்க வேண்டிய தேவை வந்து இருக்குது. ஏன்னா பாலஸ்தீனத்துடைய பெரும்பகுதி நிலங்களை இஸ்ரேல் வந்து ஆக்கிரமிச்சிருச்சு. இதுவரைக்கும் தன்னுடைய எல்லையை இஸ்ரேல் சொல்லவே இல்லை. இஸ்ரேலுடைய எல்லை வந்து ஒவ்வொரு நாளும் விரிவடைஞ்சிட்டு போகுது. நம்ம செய்திகளில் பார்த்தா தெரியும். அதாவது திடீர்னு ஒரு சட்டத்தை போடுவாங்க, மேற்கு கரை பகுதியில் வந்து செட்டில்மெண்ட்டை வந்து அதிகரிச்சிருக்கிறோம் அப்படிம்பாங்க. அப்படின்னா என்னென்னா அவங்க எல்லையை விரிவாக்கிட்டாங்கன்னு அர்த்தம். டெய்லியும் தினமும் எல்லை விரிவாக்குறாங்க. அது வந்து ஆக்குப்பைடு தான். அது உலக நாடுகள் வந்து அதை வந்து ஆக்குப்பைடு தான் அவங்க அஃபீஷியலாக யூஸ் பண்ணுறாங்க. சர்வதேச ஊடகங்களும் ராய்ட்டர்ஸ் உட்பட எல்லாருமே அதை அப்படி தான் யூஸ் பண்ணுறாங்க. அது அவங்களுடைய நிலம் இல்லை. மேற்கு கரை அப்படிங்கிற மொத்த பகுதியுமே இஸ்ரேல் கண்ட்ரோலில் தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது அங்கே அது வந்து பாலஸ்தீன நிலம். அந்த நிலத்துக்குள்ளேயும் என்ன செய்கிறாங்க, டெய்லி ஆக்கிரமிப்பு. இவங்க செட்டில்மெண்ட் ஒரு பகுதி உருவாக்கிட்டாங்கன்னா அந்த பகுதிக்குள்ளே யாரும் வர முடியாது. அப்போ அந்த செட்டில்மெண்ட்ஸை வந்து தொடர்ந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. இது ஒரு பக்கம் ஆக்கிரமிப்பு. இது வந்து பாலஸ்தீனியர்கள் மத்தியில் பெரிய ஒரு கொந்தளிப்பு ஏற்படுது. இன்னொரு பக்கம் காசாவில் வந்து மிக கடுமையான இனப்படுகொலைகள். அங்கே வந்து இப்போ காசாவிலிருந்து போய் இஸ்ரேலில் போய் ஒரு 100 பேரை 200 பேரை பிடிச்சிட்டு வந்துட்டாங்க, அவங்கள அங்கே கைதிகளாக வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிறது பெரிய இஷ்யூ ஆகி அதற்காகத்தான் இஸ்ரேல் இவ்வளோ பெரிய போரை நடத்துகிறாங்க. ஆனால் பாலஸ்தீனியர்கள் 10,000க்கும் மேற்பட்டவர்கள், குழந்தைகள் உட்பட இஸ்ரேல் ஜெயிலில் வந்து இருக்கிறாங்க, இப்போதும் இருக்கிறாங்க. இப்போ அவர்களை விடுவிப்பதற்கு பாலஸ்தீனியர்களுக்கு எந்த ஆப்ஷனும் இல்லாத ஒரு நிலையில் அவங்க ஒரு இஸ்ரேல் மீது பெரிய தாக்குதலை நடத்தணுங்கிற அவங்க திட்டம் போடும்போது அதற்கு ஈரான் வந்து உதவுறாங்க. இன்னொரு பக்கம் லெபனான் எடுத்திங்கன்னா, லெபனானினுடைய இந்த தெற்கு லெபனான் பகுதி இஸ்ரேல் ஆக்கிரமித்து வச்சுருந்தாங்க. அதை அந்த ஹிஸ்புல்லாங்கிற அமைப்பு தான் வந்து போராடி அவங்க 2005ஆம் ஆண்டு காலகட்டத்தில் அவங்க இஸ்ரேல் அங்கேருந்து விரட்டி அடிக்கிறாங்க. அப்போ இஸ்ரேல் அது ஒரு இயற்கையாக உருவான நாடாக இருந்து இவ்வளோ பிரச்சனை இல்லை. 1948 செயற்கையாக ஒரு நாடு உருவாக்கப்படும் போது பக்கத்து நாடுகளோட எல்லைகள்லாம் இவங்க போய் பிடிக்கும் போது அந்த சண்டை அதனால் ஏற்பட அந்த பகைங்கிறது தொடர்ந்து நீடிச்சுட்டு வரதை பார்க்க முடியும். இப்போ இந்த பிரச்சனைக்கு என்ன காரணம்னு பார்க்கும்போது இப்போ வந்து காசாவில் முழுமையாக இஸ்ரேல் கைப்பற்றிட்டாங்க. பட் சண்டை நடந்துட்டு இருக்குது. அதே போல் லெபனான்லேயும் அவர்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. இப்போ இதோட விட்டுட்டு இஸ்ரேல் அப்படி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் நிச்சயமாக பாதிக்கப்பட்டவர்கள் கடுமையான பதிலடியை கொடுப்பாங்க. ஏன்னா காசாவில் கிட்டத்தட்ட 50,000 மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க, 1 லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க, காசா பகுதி முழுவதுமே அழிக்கப்பட்டிருக்கு. எனவே வந்து அந்த பாதிக்கப்பட்டவர்கள் நிச்சயமாக பழி வாங்குவாங்க, பழி தீர்ப்பாங்க. அப்போ இவங்களுடைய கதையை மொத்தமாக முடிக்கணும் அப்படின்னா அதற்கு வந்து ஈரானை நம்ம சேர்ந்து முடிக்கணும் அப்படிங்கிறது தான் இஸ்ரேலோட திட்டம். அதாவது அணு ஆயுதம், ஈரான் வந்து அணு ஆயுதம் வச்சிருப்பதோ ஆராய்ச்சி ஈடுபதோ இவங்களுக்கு வந்து பிரச்சனை இல்லை. இவர்களுக்கு ஈரானே இருக்கக்கூடாது அப்படிங்கிறத பிரச்சனை. இப்போ இவங்களுடைய போர் நோக்கங்கள் 3 நோக்கங்களை இஸ்ரேல் வந்து சொல்கிறாங்க. என்னென்ன நோக்கம் அப்படின்னா, அணு ஆயுதம் இருக்கக்கூடாது, அதே போல் வந்து மிசைல் டெக்னாலஜி இருக்கக்கூடாது. இப்போ ஏவுகணை ஏவுறாங்களா அந்த டெக்னாலஜியில் வந்து ஈரான் வந்து பல கட்டுப்பாடுகளை ஏற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு கொள்கை. 3வதாக ஆட்சி மாற்றம் ஏற்படணும். அங்கே இப்போ இருக்கக்கூடிய ஆட்சியை வந்து மாற்றிவிட்டு அமெரிக்க ஆதரவு ஆட்சி கொண்டு வரணும். இந்த 3 நோக்கங்களுக்காகத்தான் இப்போது வந்து இஸ்ரேல் வந்து இந்த போரை வந்து தொடங்கியிருக்கிறாங்க. இஸ்ரேல் ஏன் இந்த போரை தொடங்கி இஸ்ரேலுடைய அரசியல்வாதிகளுக்கு என்ன நன்மை, குறிப்பாக பெஞ்சமின் நெதன்யாவுக்கு என்ன நன்மை, ஏன் அவர் இதை செஞ்சார் அப்படின்னு பார்க்கும்போது
இப்போ வந்து இது ஈரானை தாக்கும்போது நிச்சயமாக ஈரான் கடுமையான பதிலடி கொடுப்பாங்க. அப்போ அமெரிக்காவை உள்ளே கொண்டு வந்துடலாம். அப்போ வந்து இது ஒரு பெரிய வாராக மாற்றிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் இஸ்ரேல் செய்த இனப்படுகொலை மறக்கடிக்கப்படும். ஒரு மிகப்பெரிய அளவில் இன்னும் இப்போ 50,000 பேர் இறந்துருக்காங்க. இன்னும் 1,00,000 பேர் இறக்கும்போது என்னாகும், அந்த 50,000 பேருடைய இறப்பு வந்து பேசப்படாது. இப்போ பாருங்கள், காசாவில் இன்றைக்கு கூட 50 பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. நேற்று வந்து 100க்கும் மேற்பட்டு, டெய்லியும் 100 பேருக்கு மேலே கொல்லப்படுறாங்க. அப்போ அதை நம்ம பேசுகிறத நிறுத்திட்டோம். இப்போ இஸ்ரேல் ஈரான் வேற பற்றி நம்ம பேசுகிறோம். அப்போ இது ஒரு டைவர்ட் டாக்டிக்ஸாகவும் இஸ்ரேலுடைய அரசியல்வாதிகள் இதை பயன்படுத்துகிறாங்க. 3ஆம் உலகப் போரை நோக்கி கொண்டு போயிடுவாங்கன்ற அளவுக்கு பேசுறாங்க இல்லையா சார்? ஆனா அது உலக நாடுகள் அனுமதிக்காது இல்லையா? போர் எங்கேயுமே நடக்கக்கூடாதுன்றது. ஆனா இதுல அமெரிக்காவுமே வந்து கடுமையாக தான் நடந்துக்கிறாங்க. அதாவது இஸ்ரேலுக்கு வந்து அமெரிக்கா தேவை அப்படிங்கிறத விட அமெரிக்காவுக்கு இஸ்ரேல் தேவை. ஏன்னா அமெரிக்காவினுடைய அந்த வர்த்தகத்துக்கு அவங்களுக்கு வந்து அவங்க நிறைய செட்டப் பண்ணியிருக்கிறாங்க. அதில் ஒன்று தான் இஸ்ரேல். இப்போ இஸ்ரேலுங்கிற நாடு அங்கே இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த மத்திய கிழக்கு வட அரபு நாடுகள் வந்து அமெரிக்காவின் பேச்சை கேட்காமல் போவதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ அவர்களுக்கு வந்து எண்ணெய் வர்த்தகம் வந்து பாதிக்கும். அதனால் வந்து அங்கே இஸ்ரேலுங்கிற நாடு வந்து அமெரிக்காவுக்கும் ஐரோப்பிய நாடுகளுக்கும் அங்கே தேவை. அங்கே இஸ்ரேல் ஒரு நாடு இருக்கணும். அப்போ இஸ்ரேலுடைய பிரைம் மினிஸ்டர் வந்து என்ன முடிவெடுத்தாலும் இவர்கள் கட்டுப்பட்டு தான் ஆகணும். அமெரிக்காவினுடைய அதிபருக்கு வந்து இஸ்ரேல் பிரதமர் கட்டுப்பட மாட்டார். இஸ்ரேல் பிரதமர் சொல்கிறது தான் அமெரிக்க அதிபர் கேட்கணும். அதுதான் இன்றைய வேர்ல்டு ஆர்டருங்கிறது. அப்படி தான் ரொம்ப வருஷமாக இருக்குது. கடந்த 30-40 வருஷமாக இதுதான் வேர்ல்டு ஆர்டர் அப்படிங்கிறது. அதுதான் இஸ்ரேல் என்ன முடிவெடுத்தாலும் அதனை ஐரோப்பிய நாடுகள் ஏற்றுக்கொள்வாங்க. இன்றைக்கி இவ்வளோ இனப்படுகொலை காசாவில் நிகழ்த்தியும் கூட இஸ்ரேலை வந்து எதுவுமே செய்ய முடியல. ஐநா மன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றவே முடியலையே. எந்த தீர்மானம் கொண்டு வந்தாலும் உடனே அமெரிக்கா வீட்டு அதிகாரத்தை பயன்படுத்தி அதை வந்து தோக்கடிச்சிடுறாங்க. அப்போ அமெரிக்காவுக்கு இஸ்ரேல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தேவை. அடுத்ததாக 3ஆம் உலகப் போர் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. இப்போ இஸ்ரேல் தன்னுடைய தாக்குதலை நிறுத்தலை, பெஞ்சமின் நெதன்யாகு வந்து தன்னுடைய தாக்குதலை நிறுத்தாமல் தொடர்ந்தார் அப்படின்னா நிச்சயமாக 3ஆம் உலகப் போர் ஏற்படும். அதை நோக்கித்தான் உலகம் போயிட்டுருக்கு. ஏன்னா அமெரிக்கா வந்து இஸ்ரேலில் வந்து தடுத்து நிறுத்தக்கூடிய சக்திங்கிறது அமெரிக்காவுடைய அதிபருக்கு கிடையாது. இஸ்ரேலுடைய போக்கில் தான் இவங்க வந்து தொடர்ந்து போவாங்க. இப்போ வந்து என்னென்னா, ஒரு கட்டத்தில் இஸ்ரேலுக்கு ரொம்ப டேமேஜ், இப்போ தொடர்ந்து கடுமையான டேமேஜ் இஸ்ரேலுக்கு ஏற்பட்டு வருது. இந்த டேமேஜ் இன்னும் வந்து பெஞ்சமின் நெதன்யாகு அதிகரிப்பார். அவர் சும்மா இருக்க மாட்டாங்க. இப்போ இஸ்ரேல் தொடர்ந்து அட்டாக் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க ஈரானை. அப்போ ஈரான் ஒரு கட்டத்தில் வந்து பொறுமை இழந்து கடுமையான தாக்குதல் நடத்தும் போது இஸ்ரேலில் ஒரு பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படும் போது அமெரிக்கா ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வருவாங்க அப்படிங்கிறது தான் இஸ்ரேலினுடைய திட்டம். இப்போ அமெரிக்கா உள்ளே வந்து வர்றதுக்கு ரொம்ப தயங்குறாங்க. ஏன் அப்படின்னா, நீங்கள் சொல்வது மாதிரி இன்றைக்கு வந்து எந்த ஒரு நாடுமே வந்து போர் தொடுக்கக்கூடிய சூழலில் இல்லை. பொருளாதார வலிமையில் எந்த நாடுமே இல்லை. அதற்கு ஒரு உதாரணம் என்ன அப்படின்னா, இந்த ஏமன் படைகள் அப்படிங்கிறவங்க வந்து ஏமன் நாட்டில் வந்து இருக்கிறாங்க, ஹவுதி படைகள். இப்போ இவங்க வந்து இந்த செங்கடல் வழியாக போகக்கூடிய அந்த ட்ரேடை வந்து அவங்க கண்ட்ரோலில் வச்சுக்கிறாங்க. இப்போ அமெரிக்கா கண்ட்ரோலில் அது இருந்துச்சு. இப்போ அதை வந்து அவங்க கண்ட்ரோலில் கொண்டு வந்துட்டாங்க. அந்த வழியாக எந்த கப்பல் போகணும் போகக்கூடாதுங்கிறது அவங்க டிசைட் பண்ணுறாங்க. குறிப்பாக இஸ்ரேலுக்கு எதிராக இஸ்ரேல் கப்பல்கள் வந்து அந்த வழியாக போகக்கூடாது, இஸ்ரேலுக்கு நாட்டுக்கு எந்த கப்பலுமே போகக்கூடாது அப்படிங்கிற அந்த ரூல்ஸை வந்து ஒரு வருஷத்துக்கு மேலே அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ இதை வந்து இது வந்து அமெரிக்காவுக்கு நேரடி சவால். ஏன்னா உலகத்தை கண்ட்ரோலில் வச்சுக்கிற அமெரிக்காவுக்கு வந்து அந்த ஒரு பகுதியை கண்ட்ரோலில் வைக்க முடியல. அப்போ அதை எதிர்த்து அமெரிக்கா என்ன செய்கிறாங்கன்னா, உலகத்தில் உள்ள அவங்க நட்பு நாடுகள் எல்லாத்தையும் சேர்த்து இந்த ஏமன் படைகளை ஒழிப்பதற்காக ஒரு திட்டம் போடுறாங்க. அந்த திட்டத்துக்கு வந்து அவர்கள் நட்பு நாடுகளுக்கு அழைப்பு விடுக்கும்போது எந்த நாடுமே வரல. அவங்க கூட அவர்களுடைய நெருங்கிய நட்பு நாடு ஜெர்மனி, இத்தாலி கூட வரல. ஏன்னா புதிய போருக்கு இன்றைக்கு உலகம் வந்து தயாராக இல்லை. அப்போ வேறு வழியே இல்லாமல் அமெரிக்கா என்ன செய்கிறாங்கன்னா, சின்ன சின்ன நாடுகள் ஒரு 5-6 நாடுகளை மட்டும் சேர்த்து கொண்டு அந்த ஏமனை வந்து அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு மாதம் டைம் வந்து கொடுத்துருக்காரு யார், டொனால்டு ட்ரம்ப். இவங்க 6 மாதம் டைம் கேட்டிருக்காங்க. அவர் 1 மாதம் டைம் கொடுத்து தேவையான வெப்பன்ஸ் எல்லாமே கொடுக்குறாங்க. 1 மாதத்தில் மட்டும் கிட்டத்தட்ட வந்து பல லட்சம் கோடி ரூபாய் செலவு செய்கிறாங்க அமெரிக்கா, எதை ஏமனை வந்து அடிக்கிறதுக்கு. பட் அப்போது அப்படி இருந்தும் கூட அவர்களால் முழுமையாக அந்த ஏமன் படைகளை கண்ட்ரோலில் கொண்டு வர முடியல. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, உடனே வந்து ட்ரம்ப் வந்து சமாதான உடன்படிக்கையில் கையெழுத்து போட்டுறாரு. கையெழுத்து போட்டு அமெரிக்க படைகள் அங்கேருந்து வந்துடுறாங்க. இதற்கிடையில் அமெரிக்காவினுடைய பல போர் விமானங்கள் ஏமன் படைகளால் தாக்கப்பட்டு கடலில் விழுகுது. அப்போ அமெரிக்காவுக்கு பெரிய டேமேஜ், ஒரு சின்ன தாக்குதலே ஒரு பெரிய டேமேஜ் ஆகிடுச்சு. அதனால் அமெரிக்கா வந்து இதற்கு பிறகு வந்து ஈரான் மாதிரி ஒரு பவர்ஃபுல் நாடு கூட போர் செய்வதற்கு அமெரிக்கா ரொம்ப தயக்கம் காட்டிட்டு வராங்க. அவங்க எப்போ உள்ளே வருவாங்க அப்படின்னா, மிகப்பெரிய ஒரு டேமேஜ் இஸ்ரேலுக்கு ஏற்பட்டால் மட்டும்தான் வருவாங்க. இஸ்ரேல் வந்து அதை நோக்கி தான் போயிட்டுருக்கிறாங்க. இப்போ எப்படியாவது ஈரான் வந்து பெரிய ஒரு தாக்குதலை நடத்தி இஸ்ரேலில் வந்து பல ஆயிரம் பேர் கொல்லப்படணும் அப்படிங்கிற ஒரு நிலையை நோக்கி இஸ்ரேல் அரசியல்வாதிகள் கொண்டு போயிட்டு இருக்காங்க சூழலில். ஸோ இப்போ இதன் காரணமாக இந்தியாவுக்கு எந்த மாதிரியான தாக்கம் இருக்கும்? இந்தியாவுடைய நிலைப்பாடு குறிப்பாக எந்த விதத்தில் இருக்கும்? இந்தியா வந்து இப்போது வரைக்கும் ஒரு பார்வையாளராகத்தான் இருக்குது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு 2 பேருமே நட்பு நாடுகள். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஈரான் வந்து பாரம்பரிய ஒரு நட்பு நாடு. இஸ்ரேலோட நம்ம நீண்ட நாள் உறவுகள் வைத்து கொள்ளலை.
1990க்கு பிறகு தான் நம்ம வந்து இஸ்ரேலோட உறவுகளை வந்து தொடங்குகிறோம். அதே போல் பாலஸ்தீனம் அப்படிங்கிற அந்த தனி நாட்டை அங்கீகரித்த முஸ்லீம் அல்லாத முதல் நாடு இந்தியா தான். நம்ம பாரம்பரியமாகவே பாலஸ்தீன ஆதரவு கொள்கை தான் இந்தியாவின் கொள்கை. அது இன்று வரைக்குமே இந்தியா வந்து ஃபாலோ பண்ணுறோம். பட் அதே நேரம் இஸ்ரேல் கூட கொஞ்சம் நெருக்கத்தை காட்டிட்டு வரோம். ஈரானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஈரான் வந்து இந்தியாவுக்காக வந்து பல சலுகைகளை வந்து அவங்க முன்னாடி கொடுத்தாங்க. உதாரணத்திற்கு நம்ம வந்து கிட்ட 12% ஆயில் வந்து ஈரான்கிட்ட தான் வாங்கிட்டு இருந்தோம். அதற்காக அவங்க கொடுத்த அந்த கிரெடிட் சிஸ்டம் அப்படிங்கிறது உலகத்தில் எந்த நாடுமே நம்ம கொடுக்கல. அதாவது நம்ம எண்ணெயை வாங்கிட்டு வர்றோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த டேங்கர்களுடைய செலவு, இன்சூரன்ஸ் செலவு, முழு செலவுகளையும் ஈரானே ஏற்றுக்குவாங்க. நம்ம வாங்கி கொண்டு இங்கே வந்து நம்மளுடைய போர்ட்டில் இறக்குனதுக்கு பிறகு 90 நாட்களுக்கு பிறகு நம்ம பைசா கொடுத்தா போதும். வேறு எந்த நாட்டை போய் நம்ம எண்ணெய் வாங்கினாலும் உடனே நம்ம காசை கொடுத்து தேவையான எல்லா அந்த இன்சூரன்ஸ்லேருந்து டேங்கர் கட்டணம் எல்லாமே கொடுத்தா நம்ம வாங்கிட்டு வரணும். அதே மாதிரி கடன் வாங்கினோம்னா 60 நாட்களுக்குள்ளே திரும்பி கொடுக்கணும். பட் ஈரான் வந்து அவ்வளோ சலுகைகள் நம்ம கொடுத்தாங்க. ஈரான்கிட்ட நம்ம எண்ணெய் வாங்கணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய பெட்ரோல் ப்ரைஸ் குறைவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஆனால் அமெரிக்கா என்ன செய்கிறாங்க அப்படின்னா, யாரிடம் இந்தியா எண்ணெய் வாங்கணும், யாரிடம் இந்தியா எண்ணெய் வாங்கக்கூடாது அப்படிங்கிற டிசைட் பண்ணி ஈரான் மீது பொருளாதார தடைகளை போட்டதுனால நம்ம வந்து எண்ணெய் வாங்குறத குறைச்சிட்டோம். அப்போ இந்தியாவுக்கு வந்து ஈரானுடைய தேவை வந்து அதிகமாக இருக்குது, ஈரானுக்கும் இந்தியாவின் தேவை இருக்குது. நம்முடைய ஈரானுடைய துறைமுகங்களில் வந்து நாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறோம். இந்த மாதிரி ஒரு உறவு இருக்குது. இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் இஸ்ரேலிருந்து அதிகமான ஆயுதங்களை வாங்கக்கூடிய முதல் நாடு இந்தியா தான். இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து அதிகமான ஆயுதங்கள் நம்ம இஸ்ரேலிருந்து வாங்குகிறோம். அப்போ வந்து என்னென்னா இந்தியா வந்து இப்போ ஒரு பார்வையாளராக தான் தொடர்ந்து இருக்குது. ஃப்யூச்சர்லேயும் இந்தியா பெருசாக வந்து இதில் யார் பக்கமும் சேருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஆனால் நியாயமாக பார்த்தால் இந்தியா ஈரான் பக்கம் தான் நிற்கணும். காரணம் என்னென்னா அது பாரம்பரியமாக நம்மளோட உறவில் இருக்குது. இன்னொன்று, ஈரான் வந்து யாருடைய இறையாண்மையும் மீறலை, போர்க்குற்றங்களுக்கு ஆளாகலை. பட் இஸ்ரேல் வந்து இன்றைக்கு வந்து சர்வதேச நீதிமன்றத்தால் இஸ்ரேலினுடைய பிரதமர் போர்க்குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அப்போ இஸ்ரேலுடனான உறவை இந்தியா துண்டிக்கணும் அப்படிங்கிறதான் ஒரு சரியான முடிவாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய பார்வை. இஸ்ரேலுக்கு தான் இது அவசியமாகப்படுது இது பண்ணணும்னு. ஆனால் இஸ்ரேலுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைன்றது சுற்றிலுமே அவங்களுக்கு எல்லா விதத்துலேயும் பிரச்சனை இருக்குது. அமெரிக்கா தவிர்த்தும் இது எல்லாமே அவங்களுக்கு எதிராக இருக்கும்போது அப்படியான ஒரு சின்ன ஒரு நாடு இவ்வளவு பெரிய விஷயத்த முன்னெடுப்போம், நாங்கள் எல்லாரையும் இல்லாமல் பண்ணிடுவோம் அப்படின்ற அளவுக்கு முன்னெடுக்கிறது அப்படின்றது எந்த அளவுக்கு சாத்தியப்படும் பார்க்குறேன். அதுதான் நான் முதல்ல சொன்ன அந்த விஷயத்தை நான் வந்து குறிப்பிட்டேன். ஜெர்மனியோடைய பிரதமர் வந்து ஒரு விஷயத்த சொல்கிறாரு, மெர்ஸ் அப்படிங்கிற அவர் ஒரு விஷயத்த சொல்கிறாரு. இஸ்ரேல் நமக்காக மிக மோசமான வேலைகளில் ஈடுபடுகிறது. அதாவது மிக மோசமான ஒரு வேலை, யாருமே செய்ய தயங்கக்கூடிய வேலையை இஸ்ரேல் செய்கிறாங்க, அது நமக்காக செய்கிறாங்கன்னு சொல்லி ஜெர்மனியினுடைய சான்சலர் வந்து சொல்கிறாரு. அப்போ இதனுடைய அர்த்தம் என்னென்னா, இது இஸ்ரேல் செய்யக்கூடிய ஒவ்வொன்றும் இஸ்ரேலுக்காக கிடையாது. அமெரிக்கா அதே போல் மேற்கத்திய நாடுகள் அவங்களுடைய டாமினேஷனை வந்து இந்த உலகத்தில் நிலைநிறுத்தணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதற்கு இஸ்ரேல் தேவை. இஸ்ரேல் வந்து தனிப்பட்ட ஒரு நாடாக அவர்கள் ஈரானுடனோ அல்லது வந்து இப்போ பாலஸ்தீனியர்களுடனோ கூட அவங்களால சண்டை போட முடியாது. பாலஸ்தீனிய அந்த சின்ன ஒரு நிலப்பகுதி காசா அப்படிங்கிறது ரொம்ப குறுகிய ஒரு நிலப்பகுதி. நம்ம சென்னையில் ஒரு 25% தான் வரும். அந்த நிலப்பகுதியை வந்து அவர்கள் ஆக்கிரமித்து கிட்டத்தட்ட 6 லட்சம் 7 லட்சம் படைகள் அங்கே போய் குவிச்சு அவ்வளவு ட்ரோன் சிஸ்டம் அவங்கள்ட்ட இல்லாத வெப்பன்ஸே இல்லை எல்லாம் பண்ணியும் கூட இன்று வரைக்கும் காசாவில் வந்து இஸ்ரேல் வீரர்கள் தொடர்ந்து உயிரிழந்து கொண்டே வராங்க. இப்போ அந்த சின்ன நிலப்பகுதியை இவர்களால் கைப்பற்ற முடியல. இதற்கும் சொல்லி அமெரிக்கா உலகத்தில் எல்லா நாடுகளும் ஆதரவு கொடுத்தும் முடியல. அப்போ இஸ்ரேல் தனியாக ஒரு நாடாக நின்னாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அவர்கள் வந்து அதிகபட்சம் 7 நாட்கள் தான் அந்த நாட்டினுடைய வேலிடிட்டி. சுற்றியில் உள்ள நாடுகள் வந்து கிரஷ் பண்ணிடுவாங்க இஸ்ரேலை. இப்போ இஸ்ரேலை வந்து ஈரானுக்குமே இஸ்ரேலை கிரஷ் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது ஈரானுக்கு. அதனுடைய பின்னாடி என்னென்னா அமெரிக்காவும் பிற நாடுகளும் வருவாங்க, நிச்சயமாக வருவாங்க. ஏன்னா அவங்களுடைய அது பேஸ், அதுதான் இதனுடைய அரசியல். இஸ்ரேல் வந்து ஏன் இவ்வளோ துணிச்சலாக செயல்படுறாங்கன்னா அவர்களுக்கு பின்னாடி அமெரிக்காவும் மேற்கத்திய நாடுகளும் துணையாக நிற்கிறாங்க. அவர் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஆயுதங்கள் அனுப்பப்பட்டிருக்கு. அவங்களுக்கு எவ்வளோ பணம் வேணுனாலும் கிடைக்கும், எல்லாமே அவர்களுக்கு கிடைக்கும். அந்த தைரியத்தில் தான் அவர்கள் சண்டை போடுறாங்களே தவிர இந்த ஆதரவு இல்லை அப்படின்னா அவர்களால் சண்டை போட முடியும். அப்போ இஸ்ரேலுக்கு வந்து இழக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, அதனால அவங்க துணிகிறாங்க அப்படின்னு புரிஞ்சு. அதான் 1948 உருவாக்கப்பட்ட நாடு தான். இப்போ கூட அவங்க நினைச்சாங்கன்னா நாங்கள் யூதர்கள் எல்லாம் இஸ்ரேலை காலி செய்கிறோம்னு சொல்லி காலி பண்ணிட்டு அவங்க வேறு வேறு நாடுகளுக்கு போயிட்டாங்கன்னா அங்கே பாதிக்கப்பட போகிறது அமெரிக்காவும் மேற்கத்திய நாடுகளும் தான். அதனால அவங்க வந்து அங்கே ஒரு என்டிட்டி, அவங்க ஒரு நிர்வாகம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சி இஸ்ரேலுக்கு தேவையான முழு ஆதரவு கொடுக்குறாங்க. இஸ்ரேல் அரசியல்வாதிகளும் அதை பயன்படுத்திக்கிறாங்க. நம்ம இல்லைன்னா இவர்களால் இங்கே எதுவும் செய்ய முடியாது. அதாவது இது விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். இன்றைக்கு இந்தியாவில் 140 கோடி பேர் இருக்கிறோம். இந்த அமெரிக்கா உலகத்தை எப்படி ரூல் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கி 140 கோடி பேர் இருக்கிறோம். இன்றைக்கி நம்மளுடைய விமானம் போய் ஒரு போயிங் விமானம் விபத்துக்குள்ளாச்சு. இப்போ கிட்டத்தட்ட 250க்கு மேற்பட்டவர்கள் பயணம் செய்யக்கூடிய ஒரு பெரிய விமானம். இந்த விமானத்தை ஏன் இந்தியாவால் தயாரிக்க முடியாது? நம்மகிட்ட வந்து விமானங்களே இல்லை. அதாவது ஏர் இந்தியாவுக்கு விமானம் இல்லை அப்படிங்கிறது வேற.
நாம் வந்து மிக பிரம்மாண்ட ஒரு 100 பேருக்கு மேலே போகக்கூடிய விமானங்களே நம்மளால் தயாரிக்க முடியல. ஒரு 200 பேர் 250 பேர் செல்லக்கூடிய விமானங்களை நம்மளால் தயாரிக்க முடியல. 140 கோடி பேர் இருக்கிறோம். நமக்கு விடுதலை கிடைச்சி 75 ஆண்டுகள் ஆயிடுச்சு. அப்போ ஏன் முடியல அப்படின்னா எல்லா டெக்னாலஜியும் அவர்கள் தான் வச்சுக்கிறாங்க. யார் வந்து என்ன தயாரிக்கணும், யார் என்ன தயாரிக்கக்கூடாது அப்படிங்கிறத அவங்க தான் டிசைட் பண்ணுறாங்க. நாம் அவங்கள்ட்ட தான் போய் வாங்கணும். இப்போ நமக்கு பெரிய விமானம் வேணும்னா நம்ம அமெரிக்காட்ட போய் போயிங் வாங்கணும், ஐரோப்பிய யூனியன்ட்டு ஏர்பஸ் வாங்கணும். அதை அவங்க தான் தீர்மானிக்கிறாங்க. இன்றைக்கு வந்து அமெரிக்கா வைத்து இருக்கக்கூடிய போர் விமானங்கள்ங்கிறது கிட்டத்தட்ட 6th 7th ஜென்ரேஷன் போயிட்டாங்க. ஆனால் நமக்கு வந்து அவங்க விற்கக்கூடிய விமானங்கள் வெறும் 4th ஜென்ரேஷன் தான். அதுவுமே நம்ம போய் அமெரிக்காட்ட நம்ம கேட்குறோம், F-16 விமானங்கள் கொடுங்கன்னு கேட்குறோம். 4th+ ஜென்ரேஷன் தான் அது. F-35 அப்படிங்கிறது 5th ஜென்ரேஷன். அதெல்லாம் நமக்கு அவங்க விற்கிறதே இல்லை. ஆனால் இஸ்ரேலுக்கு கொடுக்குறாங்க, நமக்கு விற்கிறது இல்லை. நம்ம போய் ரஃபேல் விமானத்தை போய் விலை கொடுத்து வாங்குகிறோம். பட் அதே போன்ற ஒரு விமானத்தை நம்மளால் தயாரிக்க முடியாது. நம்ம அவ்வளோ தூரம் இந்தியா இவ்வளோ பெரிய நாடு பின்தங்கி இருக்கிறோம். அதற்கு காரணம் நாம கிடையாது, அமெரிக்காவோட வேர்ல்டு ஆர்டர் தான். அவங்க தான் டிசைட் பண்ணாங்க. ஏன்னா அவங்கள்ட்ட போய் நம்ம வாங்கணும்ல காசு கொடுத்து. அமெரிக்காவிடம் ஐரோப்பியனிடம் நம்ம பிற உலக நாடுகள் காசு கொடுத்து வெப்பன்ஸை வாங்கணும், புதிய டெக்னாலஜியை நம்ம காசு கொடுத்து வாங்கணும்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க. நம்ம அதை நோக்கி நம்ம போனோம்னா நம்ம விட மாட்டாங்க. இப்போ நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போகிறனால அவர்கள் இந்தியா மீது எந்த தடையும் விதிக்கிறது. இந்தியாவை வந்து நல்ல பிள்ளை அப்படிங்கிற லிஸ்ட்டில் வச்சுருக்கிறாங்க. இப்போ நாமளும் வந்து இல்லை, இப்போ ஈரான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஈரானுடைய சுப்ரீம் தலைவர் சொல்கிறாரு, இவங்களுக்கு வந்து பிரச்சனை வந்து அணு ஆயுதம் கிடையாது. அவர் இன்னொரு விஷயம் சொல்கிறாரு, அணு ஆயுதம் தயாரிப்பது எங்களுடைய நோக்கம் கிடையாது, அது எங்களுடைய மத சட்டங்களுக்கு எதிரானது. பேரழிவை ஏற்படுத்தக்கூடிய ஆயுதங்களை தயாரிப்பது எங்கள் மத சட்டங்களுக்கு எதிரானது. நாங்கள் அதனால் அணு ஆயுதம் தயாரிக்கலை, நாங்கள் வந்து மின்சார உற்பத்திக்காக தான் அணு ஆயுத ஆராய்ச்சியில் ஈடுபடுறோம் அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறார். அடுத்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, இவர்களுடைய பிரச்சனை வந்து அணு ஆயுதம் கிடையாது, இவர்கள் வந்து எங்களுடைய ஏவுகணை எவ்வளோ தூரம் பயணிக்கணும், எவ்வளோ ஹைட்டில் பயணிக்கணும், எவ்வளோ வேகத்தில் பயணிக்கணும், எவ்வளோ ஃபியூலை ஃபில் பண்ணணும் லிஸ்ட்டு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறார். அப்போ அமெரிக்கா என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த டெக்னாலஜி எல்லாமே தங்களிடம் தான் இருக்கணும், புதிய கண்டுபிடிப்புகள் யாரும் ஈடுபடக்கூடாது. இன்றைக்கி 100க்கும் மேற்பட்ட ஈரான் விஞ்ஞானிகள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. ஏன்னா இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஆயுத பிஸ்னஸ் இருக்குது. நம்ம இப்போ ஈரான் வந்து எல்லா ஆயுதம் தயாரித்து எல்லாம் விற்க ஆரம்பிச்சாங்கன்னா அப்புறம் அமெரிக்காட்ட போய் யாரும் வாங்குவா? இன்றைக்கி அமெரிக்கா வந்து என்ன சொன்னாங்கன்னா, எங்கள்கிட்ட இருக்கிற ஏர் டிஃபென்ஸ் வந்து யார்கிட்டையுமே கிடையாது, நாங்கள் தான் பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லி அந்த ஏர் டிஃபென்ஸை உருவாக்கி இஸ்ரேலுக்கு விற்கிறாங்க. இஸ்ரேல் இப்போ அந்த ஏர் டிஃபென்ஸை பயன்படுத்துகிறாங்க. ஈரானோட ஏவுகணைகள் அந்த ஏர் டிஃபென்ஸை வந்து தகர்த்து கொண்டு போய் அங்கே போய் அடிக்குது. கிட்டத்தட்ட 4 அடுக்கு பங்கர் இஸ்ரேல் வச்சுருக்காங்க. அந்த 4 அடுக்கு பங்கரையும் தொலைச்சிட்டு அந்த ஏவுகணை போய் விழுகுது. அந்த இஸ்ரேலை சேர்ந்த ஒரு இராணுவ ஜெனரல் சொல்கிறாரு, ஈரானுடைய ஏவுகணையை வந்து நம்முடைய அயன்டோம் தடுப்பது அப்படிங்கிறத எதற்கு உதாரணம் அப்படின்னா, வேகமாக வரக்கூடிய ஒரு சரக்கு ரயிலை வந்து கைத்துப்பாக்கியில் சுடுவது போன்றதுங்கிறாரு. அப்போ இவங்க சொல்லக்கூடிய இந்த ஏர் டிஃபென்ஸை விட பல மடங்கு தொழில்நுட்பத்துக்கு ஈரான் வந்துடுச்சு. அதுதான் இவர்களுக்கு பிரச்சனை. இதுதான் இந்த விஷயத்தினுடைய ஒரு எளிமையான பின்னணி. அப்போ பொறுத்திருந்து பார்ப்போம் சார், என்னெல்லாம் நடக்குது அப்படின்றத ஒட்டி நம்ம பல்வேறு விஷயங்களை பேசலாம். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. MCR Pure Cotton Club, formals and casual shirts. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ். பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile.